நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கும் பாலியல் வன்கொடுமையை தடுக்கவும், பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கலுக்கு 1000 ரூபாய் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று, மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராணிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை நகர செயலாளர் குட்டி என்கின்ற ஜஸ்டின் பிரபாகரன் அனைவரையும் வரவேற்றனர். நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட செய்தி இறுதி நேரத்தில் தெரிவித்ததாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க சென்றனர். ஆனால் நுழைவு வாயில் இருந்த காவலர் மனுவை பெற்றுக்கொண்டு பிரித்து படித்துவிட்டு அதை புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இதனால் ஆட்சியருக்கு கொடுக்க வந்த மனுவை காவலர் எப்படி பிரித்து படிக்கலாம் என்று போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தனர்.